வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமாஸ் கிச்சன். நம்ம வீட்டு சமையலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா நல்லா வெந்திருக்கும் தக்காளி. அதனால் குழச்சி விட்டுக்கலாம். இப்போ அது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இது கூட புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. இது சீலா மீன் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஸோ மீன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மீன் நல்லா குக்காக இருக்குது. மேலே கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெந்தயமும் கடுகும் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அது இப்போ ஒரு உரலில் போட்டு இடித்து அதை எடுத்து நம்ம மீன் குழம்புல தூவிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.